இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில்
சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 488வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னடத்தை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று ஆரோக்கிய வியாழனில் ஒவ்வொரு வியாழன் தோறும் ஆரோக்கியம் சார்ந்த பகிர்தல்களை நமது தளத்தில் பகிர்ந்து வருகின்றோம். அவ்வரிசையில் இந்த வாரம் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு பரிசாக நம்மிடையே வழங்க இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். எப்பொழுதும் செழுமையான கருத்துக்களை மிகவும் அமைதியாக ஆழமாக நமது உள்ளங்களில் விதைப்பவர் அன்பு சகோதரி அவர்கள். அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒலி அளவு சரியா இருக்காங்க சகோதரர்? சரியா இருக்குங்க சகோதரி. முடிந்தால் நான் கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசலாம், இல்லாட்டினா இதுவே சரியா இருக்குங்க. நன்றி. நன்றிங்க, நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. அவர்களுடைய நால்வரின் உழைப்புக்கு நன்றி. இந்த வாரம் நன்னடத்தைங்கிற விதத்துல இந்த வாரம் ஃபுல்லா நம்ம சிந்தனை செய்யறோம். அது குரு சார்ந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நிகழ்வை ஆரம்பிக்கலாம். குருவோட அவங்க வாழ்வில நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. அவங்க அன்னையும் வேதாத்திரி மகரிஷி தந்தை, அவங்களோட துணைவியார் அன்னை லோகாம்பாள் அம்மா, இறுதி காலகட்டத்துல அவங்க இருவருமே இணைஞ்சுதான் உலக சமுதாய சேவை சங்கத்துக்கு தொண்டு செஞ்சாங்க. ஆனா உலக சமுதாய சேவை சங்கத்தை தோற்றுவித்தவரே அவருதான். இருந்தாலும் அவர் உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு நான் தொண்டன் தான் சொல்லுவாங்க மகரிஷி. அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொண்டு செய்யறாங்களோ அதுக்கு உறுதுணையா லோகாம்பாள் அம்மாவும் இருப்பாங்க. அவங்களோட தொண்டு இறுதி காலம் இறுதியில தொண்டு நிறைவா செஞ்சு அவங்க இறந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வு தான் நான் பகிர்ந்துக்க போறேன்.
அப்போ அவங்க இயற்கை எழுதிட்டாங்க. உறவுகள் எல்லாம் வந்தாச்சு. வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சாச்சு. எல்லாம் முடிஞ்சது. எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம், வந்த உறவினர்கள்லாம் ஒரு சிலர் நம்மலாம் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போகணும்னா இப்பெல்லாம் ஒரு நிறைய பேக்கிங்கோட துணிய தேவையான எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு போறது பழக்கம் ஆயாச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி இல்லை. ஒரு நிகழ்வுன்னா உடனே ஓடி வரதான் தோணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் தோணாது. அந்த காலகட்டம். அப்போ வந்தவங்க எல்லாம் காரியம் எல்லாம் முடிச்சுட்டாங்க, நிகழ்வு முடிச்சுட்டாங்க. அதுல உறவுகள் கேட்டிருக்காங்க மாற்று உடை வேணும் அப்படின்னு தந்தை கிட்ட. அதுக்கு மகரிஷி உள்ளதான் இருக்கும், போய் மாற்று உடை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் அம்மா அம்மா வச்சிருந்த உடைய போய் உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க 3 சாரி தான் இருந்திருக்கு. வந்த உறவினருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கி இத்தனை மக்களை வர வச்சு அவங்களுக்கு இவ்வளவு ஒரு வாழ்வியல் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கல்விக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் ஒரு எளிமையா இருந்தது. 3 உடைதான் இருந்தது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஆச்சரியமான தன்மை. அதை பார்த்து உறவுகள் வியந்தாங்க. இத படிக்கிறப்ப எனக்குமே அது ஒரு வியப்பா இருந்தது. அது அது போதுமானதா இருந்தது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. மகரிஷி என்ன சொல்லுவாங்க, இன்பம் மிகும் போதே துன்பம், அளவு மீறும் போதே அது துன்பமா மாறுது அப்படிங்கிறது. இப்ப உடையில கூட அளவுக்கு அதிகமா தேவையில்லைன்னு அன்னை வாழ்ந்து காமிச்சாங்க. அதே மாதிரிதான் இன்னமும் மகரிஷி நம்ம அங்க ஆழியார் போனா ஓங்கார மண்டபத்துல பாத்தீங்கன்னா மகரிஷி உபயோகித்த அந்த உடைகள்லாம் இருக்கும். பார்த்தா ரொம்ப குறைவான அளவுகள் தான் இருக்கும். அதை விட இன்னும் எளிமையா வாழ்ந்திருக்காங்க போல அன்னை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த உடையை பாக்குறப்ப. என்ன ஒரு தம்பதிகள் என்ன உலக அமைதிக்கு என்ன அளவா என்ன ஒரு உணர்வா உழைப்பு கொடுத்திருக்காங்க, தொண்டு கொடுத்திருக்காங்கங்கிறது அந்த நிகழ்வை பாக்குறப்ப அங்க போய் பாக்குறப்பயும் தெரியும். இதை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கேக்குறப்ப ரொம்ப ஒரு உணர்வு ரொம்ப சிலிர்ப்பு கொடுத்தது. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம உடைகள் எத்தனை உடைகள் அப்பயும் நமக்கு நிறைவு கொடுத்ததா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் எண்ணம் எழுந்தது. இதுல என்ன அளவு முறை குறைக்கிறதுல என்ன அப்படின்னா, நம்ம அளவு முறை அதிகமா இருந்தாதான் ஆற்றலும் விரயம் ஆகும். தேவையில்லாத ஆற்றல் எதுக்கு விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒபாமா கூட சொல்லுவாங்க. நான் ஒரு 4 கலர் மட்டும்தான் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நான் ஒரு வேலைக்காக நம்ம அவசரமா கிளம்புறப்ப உடைகள்ல போய் இந்த உடை வேணுமா அந்த உடை வேணுமா சூஸ் பண்ற டைம் எடுத்து நான் அதை வேஸ்ட் பண்றதுல எனக்கு அதை அந்த டைம் சேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்றல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடத்தைக்கு எனக்கு என்னோட சிந்தனையில தோன்றினத இந்த நன்னடத்தையில இதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. தொடர் சிந்தனையான உடலும் உள்ளத்தும் அது சார்ந்த சிந்தனைக்குள்ள போகும். கடந்த வாரம் நம்ம என்ன சிந்தனை செய்தோம்னா மனம் எப்படி தோன்றுது, உயிர் 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 நம்ம உடம்ப சுத்திக்கிட்டு இருக்கு, உடம்புக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதுல இருந்து காந்தம் வெளிவருது. அந்த காந்தமும் நம்ம உடம்ப மையம் கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் மனமா இயங்குது. கொத்து இயக்கமா வெளியில வந்தா அது மனம்ங்கிறோம். சிங்கிளா ஒன்னா இருந்தா அது எண்ணம் அப்படின்னு சொல்றோம். இது கடந்த வாரத்துல பார்த்தது. அந்த பேஸ் மனதுக்கோட பேஸ் எங்க கிடைக்குது, அது பதிவு எங்க கிடைக்குதுன்னா கருமையத்தம் கிடைக்குது. கருமையா எங்க இருந்து எப்படி உருவாகுதுன்னா நம்ம இந்த வாழ்நாள்ல என்னெல்லாம் நம்ம கட்டுறது பெற்றது எல்லாம் பதிவா மூளை செல்லையும் போய் கருமையத்திலயும் காந்த வேவ்ஸா பதிகிறது. அந்த பதிவுல இருந்தா டேட்டா பேஸ்ல இருந்தா நமக்கு எண்ணம் எழுது அப்படிங்கிறது கடந்த வாரம் பார்த்தோம். அதோட தொடர் சிந்தனை இருக்கிறதுனாலதான் இது ஒரு சிறிய முன்னுரை கொடுக்கணும்னு தோணுச்சு. இப்போ அடுத்த நிலை என்னன்னா ப்ராசஸ். இப்ப
இந்த மனம் வந்து எண்ணமா எழுறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த எண்ணம் வந்து ஒரு 4 விதமான விதத்துலதான் உள்ள பதிய பெற்று 4 விதமான பேஸ்ல தான் வெளியிலயும் வரும் அப்படிங்கிறது. இது ஃப்ரீக்குவென்சி, மன அலைச்சூழல் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதிவை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இந்த பதிவு வந்து உள்ள போற மனம் வந்து காந்தம் தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த காந்தம் வந்து எப்படி உள்ள இறுக்கி பதிய வச்சுக்குது, பதிய வச்சத விரிச்சு எண்ணமா வெளில காமிக்குது. விரியும் ஆற்றலும் அதுக்கு உண்டு, சுருங்குற ஆற்றலும் அதுக்கு உண்டு. அதே வந்து இறுக்கி பிடிச்சுக்கிற ஆற்றலும் உண்டு, விலக்கி வைக்கிற ஆற்றலும் அதுக்கு உண்டு. இப்ப மேக்னெட்ல நம்ம எப்படி ஒரு காந்த துகள்ல வச்சா நல்லா இறுக்கி பிடிச்சிக்குதோ அந்த மாதிரி அதை நம்ம இப்போ ஒரே சேம் துருவத்தை வைக்கிறப்ப விலக்கு தன்மை அதுக்கு இருக்குல்ல, அது மாதிரி காந்தத்துக்கு, நம்ம உடம்புல இருக்க காந்தத்துக்கும் சுருக்கி எல்லாத்தையும் இறுக்கி போத்து வச்சுக்கிற தன்மையும் உண்டு, வேணாங்கிற விலக்கி வச்சுக்கிற தன்மையும் உண்டு. அந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இன்னமும் எளிமையா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படின்னா, நம்ம மனம் வந்து அப்படியே நிலா அப்படின்னு சொன்னது அந்த நிலவை போய் பார்க்க முடியுது. அப்படியே சூரியன்கிற இந்த சூரியன் அளவுக்கு விரிஞ்சு அதை பார்க்க முடியுது. அப்படியே இந்த மில்கி வே கேலக்சின்னு சொன்னதையும் அந்த மில்கி வே கேலக்சி எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்படியே சிந்தனைக்கு கொண்டு வர முடியுது. அதை தாண்டி ஒண்ணுமே இல்லாத ஒரு சுத்தமான ஒரு வெளி இருக்கு, மில்கி வேஸ் கேலக்சியை தாண்டி அப்படின்னு சொல்றப்ப அது என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கும் போக முடியுது. அப்ப மனம் இவ்வளோ பெரிய தன்மை அளவுக்கு விரிய முடியுது. அதே அளவுக்கு எந்த அளவுக்கு இப்ப இவ்வளவு பெரிய அளவுக்கு விரிஞ்சுதோ அதே தன்மை வந்து சுருங்குறது எவ்வளவு சின்னதா சுருங்க முடியும் அப்படின்னா, நம்ம இந்த நம்ம தான் உயிரோட அளவு திருமூலர் சொல்லியிருக்காங்க. உயிரோட அளவு எவ்வளவு சிறியதுன்னா, பசுவோட ரோமத்தை ஒரு சதுரமா நீள அகலம் கரெக்டா கட் பண்ணி 1,00,000 கூறு போட்டா அதுல ஒரு பார்ட் வந்து அளவு எவ்வளவு மைனூட்டா சின்னதா குட்டியா இருக்கும், அதுதான் வந்து உயிரோட அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உயிரலோட உணர்ற அளவுக்கு குறுகி நிக்க முடியும். மனம் விரிஞ்சு நிக்க முடியும், அப்ப குறுகி நிக்க முடியும். அப்ப திருமூலர் எப்படி இவ்வளோ சின்ன பாட்டை அவர் வடிவமைச்சர். அப்ப வந்து எந்த எந்த ஒரு கருவிகளும் இல்லாம எப்படி அவரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மனதோட உணர்வு தன்மையை வச்சுதான் இது விரியவும் முடியும், இவ்வளவு குறுகி நிக்க முடியும் அப்படிங்கிறது கணிச்சாங்க. ஆனா இப்போ வந்து கருவிகளால அது அலைந்து காமிக்க முடியுமா விஞ்ஞானம் இல்லைன்னா, அதுதான் நம்ம சொல்லிட்டோம் ரொம்ப ஒரு சின்ன துகள். அதை வந்து குறுகி விரிச்சு பார்க்குற அளவுக்கு இன்னமும் அந்த லென்ஸ் இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். அது ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கிறப்ப நம்மளோட தத்துவம் இன்னும் எளிமையா புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப மனம் வந்து இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? மனம் வந்து விரிங்கிறோம், குறுங்குறோம், அது வந்து இறுக்கி பிடிச்சு வச்சுக்கும், வேணாங்கிறத விலக்கியும் வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம். அது எப்படி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அது என்ன விதத்துல அது பயன்படும் அப்படின்னா, அதை பத்தி கொஞ்சம் புரிதல் பார்ப்போம். புத்தர் வந்து ஒரு 2500 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தர் வந்து அவங்க சொன்ன கருத்துக்கள் நம்ம இன்னமும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா, அவங்களோட மனது தன்மை வந்து ஒரு விரிந்த ஆழ்ந்த தன்மையில இருந்ததுனால இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் அவங்க பண்ணின தியானம் நம்மளாலையும் பண்ணி உணர முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆழ்ந்த ஆற்றல் இருந்தது அவங்க கிட்ட. அவங்க வந்து அவங்க தவம் பண்றப்ப அவங்களோட ஆறா வந்து சுத்தி பல கிலோமீட்டர் அளவும் இருக்கு. விலங்கினம் கூட அந்த தன்மை சாந்த தன்மையோட இருக்கிற அளவுக்கு அவங்க ஆற்றலை விரிக்க முடிஞ்சது. சரி,
அப்போ வாழ்ந்தவங்க தான் அப்படி பண்ண முடிஞ்சுச்சு, இப்ப பண்ண முடியுமான்னா நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தியை சொல்லுவோம். அந்த மகாத்மா காந்தி வந்து ஆஹ் எப்படி நம்ம இந்திய தேசத்துல அனைத்து மக்களும் தந்தையா ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுது அப்படின்னா, அதுவும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல் தான். அந்த ஆற்றல் வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்ம அனைவருக்கும் வந்து சுதந்திரத்தை கொடுத்து இயல்பு தன்மையில வாழணுங்கிற அந்த அந்த நோக்கம் வந்து, அந்த ஆழ்ந்த தன்மை வந்து அவங்களுக்கு ஆற்றல் கொடுத்தது. அந்த ஆற்றல் வந்து நமக்கும் அது வந்து ஏத்துக்கிட்டு அவங்கள தந்தையா ஏற்று அவங்க கூட அவங்க பின்னாடி அவங்க தொண்டுக்கு நம்மளும் தொண்டு செய்ய முடிஞ்சுது, அவங்களோட உழைப்புக்கு அப்படிங்கிறது. ஆஹ் இப்போ சரி, இப்ப நம்ம கிரிக்கெட் வந்துருவோம். கிரிக்கெட்ல நம்ம தலை தோனி என்ன சொல்லுவோம்? கூல் தோனி தான். என்ன சொல்லுவோம்? கூலா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கூல் தோனி, அவங்க பேரே அப்படிதான் அடைமொழியா இருக்கு. எப்படி அவங்க எப்போதும் அந்த கூலான தன்மை, அமைதியான தன்மையில வச்சுக்க முடியுது? ஒரு நிருபர் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து லாஸ்ட் ரன் இருக்கு, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 15 ரன் எடுக்கணும், ஒரே ஒரு ஓவர் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க என்ன, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நிருபர் கேக்குறாங்க. அதுக்கு தோனி அவங்க சொல்றாங்க, எனக்கும் வந்து மன அழுத்தம் வரதான் செய்யும், அதை நான் எப்படி சரி பண்ணிக்குவேன் அப்படின்னா, எனக்கு வந்து பால் போடுறவங்க தோனிக்கு பால் போடுறோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கதான் செய்யும். அப்ப அந்த மன அழுத்தத்தை அவங்கள பாக்குறப்ப ஏன் மன அழுத்தம் வந்து என்ன ஆகும்னா, அவங்கள பார்த்ததையும் அந்த அந்த அழுத்தத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு மூலம் ஏன் மன அழுத்தத்தை நான் குறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு இன்டெப்தான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அவங்க இருந்தா, நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா அந்த அளவுக்கு கூலா இருக்க முடியுது. அப்படி இதுல ஒரு மகரிஷியும் நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த வரிசையில எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு என்ன ஆஹ் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் வாழணும் அப்படி. அதுக்காக தான் அவங்க தோற்றுவித்ததே உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறது. அஹ் அது அது உலக அமைதி அப்படிங்கிறது தான் முதல் அவங்களுக்கு. சரி, இது வந்து தோற்றுவிச்சது எப்படி அவங்க எண்ணம் போட்டாங்க அப்படின்னா, 150 வருடத்துல இந்த உலக மக்கள் எல்லாரும் எப்படி ரொம்ப அமைதியா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான எண்ணத்தை போட்டு அதுக்குரிய ஒரு அமைப்பை உருவாக்கி, அதுக்குரிய ஒரு ஆசிரியர்கள்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி அதை வந்து நியமிச்சுட்டும் போயிருக்காங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டும் இருக்கு. எப்படி இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஆற்றல் கிடைச்சுது அப்படின்னா, ஒரே ஒரு சீக்ரெட் தான். அந்த 4 பேரும் ஒரே ஒரு சீக்ரெட் தான் கடைபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, சட்டுன்னு நமக்கு உணர்ச்சி நிலைக்கு போகாததுதான். இப்ப வந்து ஒரு சின்ன நிகழ்வு சொல்லலாம். எங்க வீட்டுக்காரர் ஈவினிங் வந்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நான் உன்னை வெளில கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, வரலைன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? உடனே மனம் வந்து அப்படியே ஒரு அடுத்த நிலைக்கு போயிடும். அமைதியான நிலையில இருந்து உணர்ச்சி வயப்பட்டு, இவங்க என்ன வரல, சொல்லிட்டு வரல, ஏன் வரல அப்படின்னு என்னென்னவோ ஒரு நிலைக்கு போகும். ஆனா இவங்க 4 பேருக்குமே அந்த உணர்ச்சி நிலைக்கு போகாது. ஏன்னா அவங்க வந்து மனதை அமைதி நிலையிலேயே பழகி வச்சிருக்காங்க. எப்போதுமே அமைதி நிலையில பழகி இருக்காங்க. அப்ப அந்த காந்தம் வந்து எப்படி அப்படி ஒரே நிலையில ஒரே இதுல இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம அந்த எஃப்எம்ல சொல்லலாம். ஒரு ஃப்ரீக்வன்சில நம்ம வந்து இந்த 93.8 சூரியன் எஃப்எம்னா அப்ப டியூன் பண்ணா அந்த அந்த ஃப்ரீக்வன்சிலேயே அது எல்லாமே இயங்கும். அவங்க என்னெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்களோ அதே ஃப்ரீக்வன்சில நமக்கு எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். இவங்க என்ன ஃப்ரீக்வன்சிலேயே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஒரே ஃப்ரீக்வன்சி மனம் அமைதி நிலை விழிப்பு நிலையிலேயே கொண்டு போனதுனால அது இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த நிலைக்கும் அது மாறல. அதனால அவங்களால ஒரு தேசத்துக்கு தந்தையா அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுது. இன்னமும் தவம் அப்படின்னு சொன்னா புத்தரை நினைவு கொள்ள முடிஞ்சுது.
கிரிக்கெட்னா கிரிக்கெட்ல கூலா இருக்க மனிதர்னா தோனியை நினைவு கொள்ள முடியுது. உலக அமைதி, எங்க பார்த்தாலும் வாழ்க வளமுடன், பார்த்தா உடனே மகரிஷி என்ன தோணுதுன்னா அந்த அளவு அவங்க அந்த இதை ஸ்ட்ராங்கா கொண்டு போய் அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்தி அமைதி நிலையில வலிமைப்படுத்தினது. சரி, இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னா எதுவுமே முதல்ல சாத்தியம் ஆகாதுதான், பயிற்சியில தான் சாத்தியமாகும். இதனால என்ன நமக்கு சரி இது பயிற்சியும் பண்றோம், என்ன பலன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஆற்றல் கிடைச்சதுன்னா, இந்த உணர்ச்சி அதிகமா போனாதான் நம்ம காந்தம் நம்ம உடம்புல இருக்க காந்தம் வெளியில போய் விரயமாகும். அது தேவையில்லாத விரயமாயிடும். அதுவே அமைதியா இருக்கிறப்ப ஆற்றல் சேவ் ஆகுது. சேவாக என்ன ஆகுதுன்னா இவங்க செயல்ல அவங்களால வெளியில காமிக்க முடியுது, கொடுக்க முடியுது. நம்ம போன்ற மக்களுக்கு அவங்களால தொண்டா கொடுக்க முடியுது, மகரிஷி மாதிரி இருக்க. இப்போ இந்த மனநிலைக்கு ஒரு 2 நிலை நம்மால, மனம் ஒரு 4 நிலை தான் இருக்கு. அது நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிறது. இந்த 4 நிலையில பீட்டா ஆல்பா மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுத்துக்கலான் இருக்கேன். ஏன் திருப்பி மனத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, இப்ப ஒரு கோல்டுன்னா அது வேல்யூ தெரிஞ்சதுனாலதான் அது ஒரு பத்திரமா எடுத்து தேவையான இதுல ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கிற மாதிரி, மனதோட தன்மை நம்ம தெரிஞ்சாதான் இப்ப ஆற்றல் அதனால விரயமாகாம நம்ம எப்படி ஆற்றல் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு விளக்கமும் தேவைப்படுது மனதுக்கு. ஃபர்ஸ்ட் பீட்டா பீட்டா நிலைக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அதுதான் உணர்ச்சி நிலை. அன்றாடம் செயல்ல இப்ப நம்ம சாப்பிட்றது, வேலை செய்யறது, சமைக்கிறது எல்லாமே இந்த செயல்ல இருக்குது எல்லாமே ஒரு 14 சைக்கிள்ல இருந்து ஒரு 25 கொஞ்சம் கீழே வரைக்குமே நம்ம சாதாரண அன்றாட நிலையில நம்ம இருக்கிற செயல் நிலை அப்படிங்கிறோம். இது உணர்ச்சி நிலைன்னு இந்த நிலையை அழைப்போம். ஏன் உணர்ச்சி நிலை அழைப்போங்கிறது பார்ப்போம். ஒரு போனை பாக்குறோம்னா போன் அளவுக்கு நம்ம மனம் அப்படியே விரிஞ்சு ஆற்றலை வெளில அனுப்பிச்சிடும். அந்த விரியிறப்ப காந்தம் தான் விரியுது. அப்ப நம்ம உடம்புல இருக்க காந்தம் விரியிறப்ப என்னன்னா ஆற்றலா வெளில போயிடுது, ஆற்றல் வெளில வந்துடுது. அப்ப என்ன ஆகுது, அந்த போனால விரிஞ்ச அளவுக்கு ஆற்றல் குறைபாடு. இது மாதிரி நம்ம டெய்லி எவ்வளவு என்ன எழுதோ அந்த அளவுக்கு ஆற்றலை நம்ம குறைச்சிக்கிட்டே இருப்போம். அப்ப ஆற்றல் குறையுது. டக்குன்னு விரிகிறதுனால இது உணர்ச்சி நிலை. இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம அதிகப்படியா புரிதலுக்கு சொல்லணும்னா, இந்த 20 சைக்கிளுக்கு மேல இந்த 30 சைக்கிள்குள்ள இந்த கொஞ்சம் கோவ நிலை, கோவப்பட்டப்ப அந்த நிலையில இருக்கும் மனதோட நிலை மன அலைச்சூழல் நிலை. அது கொஞ்சம் தெரியும், நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்யறதுனால அந்த மன அலைச்சூழல் நிலை தெரியும். அந்த மன அலை 20 to 30ங்கிறது இப்போ நான் அன்றாட வாழ்க்கைக்கே வந்துடுறேன். கணவர் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, வரல. கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையா கூட இருந்திருக்கலாம். லேட் ஆச்சு. நம்ம என்ன ஆகும்னா நம்ம மனம் என்ன நினைக்கும், இவர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, எப்ப பாரு இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி நிலை கோவப்பட்டு மனதுலதான் நினைச்சிருப்போம். கோவப்பட்டு அதுக்கு ரிலேட்டடா என்னெல்லாம் எண்ணம், அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடந்தது, அதுக்கு முன்னாடின்னு சொல்லி சொல்ல போனா நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம சின்ன வயசுல நடந்த வரைக்கும் போயிடும் மனம். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சில அது பதிவு பண்ணிருக்கு. அந்த உணர்ச்சி நிலை 20ல இருந்து 30 நிலை என்ன ஃப்ரீக்வன்சில பதிவு பண்ணுதோ அதெல்லாம் அப்படியே கோர்வையா எடுத்துட்டு வந்துடுது. நம் மனம்தான் உயிர் சுழற்சிட்டு இருக்கு, காந்தம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் எண்ணமா வருதுன்னு நமக்கு தெரியும். அப்ப ஏன் எண்ணம் ஒரு எண்ணத்துல நிக்காம தொடர்ந்து அப்படியே அதுக்கு ரிலேட்டடா கோர்த்து இழுத்துட்டு வருதுன்னா இதுதான் காரணம்.
நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வை வந்து பெருசா எடுத்து காமிக்கிறது இதுதான். நம்ம அதுக்கு ரிலேட்டடா எப்படிலாம் அந்த ஃப்ரீக்வன்சில பதிவானதோ அதெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வந்துரும். இது வந்து மனதுல என்ன நினைச்சதுக்கே எப்படின்னா, அதுவே கோவப்பட்டு ஒரு இரு 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 நபர்களுக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப வந்து நம்ம ஒரு வார்த்தை தான் சொன்னோம். ஆனா அவர் இதெல்லாம் சொன்னாரு, எனக்கு கோவம் பொங்கி வந்துருச்சு, அதனால நான் இவ்வளவையும் சொல்லி திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா யோசிச்சுப்பேன், சரி அவருதான் பண்ணாலும் நம்மளாவது கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா என்னைக்காவது கண்ட்ரோல் ஆயிருக்கா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சியே தான். அந்த ஃப்ரீக்குவன்சில நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கோமோ காந்தம் வந்து அந்த ஃபோர்ஸ்ல தள்ளிக்கிட்டு இருக்கும். ஏன்னா மன அலைச்சல் அதிகமா இருக்கும் நம்ம அந்த நிலையில. இப்ப எப்படி ஹார்ட் வந்து வேகமா துடிக்கிறப்ப பிளட்டை வந்து வேகமா பம்ப் பண்ணி வெளில நிறைய அனுப்புதோ, வேகமா ஃபோர்ஸ் அனுப்புதோ அஹ் அஹ் இதயம், அது மாதிரி இந்த மன அலைச்சல் அதிகமா வேவ் லென்த் அதிகமா இருக்கப்ப எண்ணத்தை வேகமா தள்ளிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன ஆகும், என்ன வேகமா வெளில வாயில சொல்களா வெளில வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இங்க எங்க வந்து அது அது நேச்சுரலான செயல்ல வந்து நம்ம எங்க போய் நம்ம பிரேக் பண்றது? ஹார்ட் வந்து வேகமா துடிக்காதேன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன் அந்த துடிப்பை என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா, உணர்ச்சி அதிகமா கொண்டு வரப்ப ஹார்ட் அது அந்த வேக துடிப்பு அதிகமா தான் இருக்கும். அது மாதிரி உணர்ச்சி அதிகமா இருக்கப்ப எண்ணம் அதிகமா தான் ஃப்ரீக்வன்சி தான் வரும். அது வந்து வேகமா வார்த்தைகள் கொட்டதான் செய்யும். அதுக்குதான் எண்ணத்துல விழிப்பா இருக்கணும், ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப அந்த பீட்டாவோட நிலை தெரிஞ்சிருச்சா? இந்த ஃப்ரீக்வன்சில என்ன, நம்ம ஏன் கோவத்துல கண்ட்ரோல் ஆகலை, இது ஏன் கோவத்தை வேற வேற எண்ணத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன் கோவத்தை நான் பர்டிகுலரா எடுத்துக்கிறேன்னா, அதுதான் நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம வார்த்தைகளை கொட்டுற இடம். புரிதலுக்காக அதை நான் எடுத்துக்கிட்டது. காரணம் என்னன்னா, எண்ணம் வந்து அந்த காந்தாலையா வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது நம்மளால நிறுத்த முடியல. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத காரணம் அதுதான். இப்போ பீட்டா நிலை இதுதான் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. இதுல இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா சொல்லணும்னா, மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து அந்த இஇஜி கருவி கொண்டு அளப்பாங்க. அவங்களுக்கு எண்ணம் வந்து மேல ஃப்ரீக்வன்சி அதிக எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அழுத்தமாவும் தூக்கமின்மையும் காரணம் இதுதான். இதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த தவம் பண்ணி ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி குறைங்க அப்படின்னு சொல்றது. இந்த இந்த சூழ்நிலை தான் புரிதலுக்காக தான். சரி, இந்த இந்த இதையும் கூடுதலா சேர்த்துக்கிட்டது. இப்போ பீட்டா நிலை தெரிஞ்சிருச்சு. இந்த நிலையில தான் இந்த ஃப்ரீக்வன்சி மனம் வந்து 4 ஃப்ரீக்வன்சில பீட்டா நிலையில இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு நடக்குது. இது வந்து அன்றாட வாழ்க்கையில எல்லாத்து வீட்லயும் நடக்கிறது தான் அப்படிங்கிறது. இப்ப இதுல வந்து கொஞ்சம் நமக்கு என்னன்னாலும் தெரியுதுனாலும் கொஞ்சம் சரி பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குதானே செய்யுது. இப்ப அடுத்த நிலை போவோம். அப்ப இந்த நிலை இன்னமும் ஸ்ட்ராங்கா புரியும். அடுத்த நிலை வந்து ஃபர்ஸ்ட் பீட்டா, அடுத்த நிலை வந்து ஆல்பா. இந்த வார்த்தையை கேட்டதையுமே நமக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு கோல் செட்டிங்க்கு இந்த நிலையில கோல் செட் பண்றதுக்கு இந்த நிலையில போய் செட் பண்ணுங்க, இந்த நிலையில தான் ஆள் மனசுல போய் பதியும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் படிச்சிருக்கோம். அப்படி இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியவும் செய்து இந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சி பத்தி. இந்த நிலையில மனம் எத்தனை எண்ணங்கள்ல சுழற்சியில இருக்கும்னா 13ல இருந்து 8 அளவுக்கு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி அந்த நிலையில இருக்கிறது தான். இது அன்றாட வாழ்க்கையில எந்த டைம்ல நம்ம இந்த நிலையை உணர்வோம் அப்படின்னா, தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுறது அப்படின்றது ஒரு தூக்கம் இல்லாத தூக்கம் முழிச்சிருப்போம், ஆனா முழிக்கவும் இல்லை, அப்படி ஒரு அந்த சோர்வு அப்படி அந்த நிலை தான் இந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சி. நைட்டு தூங்க போறப்ப காலையில எந்திரிக்க போற நிலை. இந்த நிலையில மனம் விழிப்பா இருக்கும். என்னங்க கொல்லப்புற மாதிரி இருக்கா, நம்ம தான் தூங்க போறோம், மனம் சோர்வா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா
மனம் வந்து விழிப்பா இருக்கு, நம்ம உடம்பெல்லாம் சோர்வா இருக்கு, புலன்கள்லாம் சோர்வு ரெஸ்ட்டை நோக்கி போறதுல இருக்கும். ஆனா மனம் அந்த இடத்துல விழிப்பா இருக்கும், கொடுக்குற தகவலை சேவ் பண்ணிக்கும். எப்படி அது சேவ் பண்ணிக்கன்னா, காது வந்து இயக்கம் பெறாது, கண்கள் இயக்கம் பெறாது, ஐம்புலன்களும் அமைதி நிலையில இருக்கும். அப்ப அமைதி நிலைமை இருக்கப்ப மனம் என்ன பண்ணும்னா, கொடுக்குற தகவலை அப்படியே டைரக்டா, என்ன இந்த புலன்கள் இல்லாம டைரக்டா அது வாங்கி வச்சுக்கும் எளிதா. அதனாலதான் இந்த நிலையில போய் உங்களோட கோல் செட்டிங் பண்ணுங்க. நீங்க திரும்ப திரும்ப நைட் தூங்க போறப்ப சொல்லுங்க, காலையில சொல்லுங்க. அது வந்து பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி கொடுக்கும்னு சொல்றது காரணமும் இந்த நிலைதான். சரி, இப்ப வந்து நம்ம இது வாலண்டரியா இந்த நிலையை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அதுதான் தவத்துல இந்த நிலையை கொண்டு வர்றதுக்காக தான், இந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சி இந்த நிலையை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம தவம் செய்யறது. இப்போ வந்து ஆல்பா நிலை தெரிஞ்சிச்சு, பீட்டா நிலை தெரிஞ்சிச்சு. இந்த ஆல்பா நிலையில இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தமா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, என்ன என்ன புரிதல் வேணும்னா, இந்த மனம் வந்து அலைச்சலை குறைய 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 மனம் விரிஞ்சுக்கிட்டே போகும். இன்னொரு தடவை சொல்றேன், மன அலைச்சல் குறைய 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 மனத்தோட தன்மை விரிஞ்சுக்கிட்டே போகும். அதே மனம் வந்து அலைச்சுழல் அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில விரிஞ்சி 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 போனா மனம் குறுகி சிறுத்து தனக்கு தான் அப்படிங்கிற குறுகி போயிடும் மனம். என்ன ஆப்போசிட்ல சொல்றோம் அப்படின்னா, இப்ப அப்படியே புத்தருக்கு வருவோம். புத்தர் வந்து தவம் பண்ணி மனதை அப்படியே அமைதி நிலை, ரொம்ப நுண்ணிய நிலை கொண்டு போக அவரோட ஆற்றல் வந்து காந்த களம் வந்து விரிஞ்சி விரிஞ்சி, காந்தம் தானே நம்ம உடம்ப சுத்திட்டு இருக்கு, அது வந்து ஓரளவுக்கு விரிஞ்சு நிற்கும். அதுதான் நம்ம ஆறான்னு சொல்லுவோம், ஒரு கொஞ்சம். ஆனா புத்தருக்கு எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு விரிஞ்சு இருக்கும்னா, அந்த அளவுக்கு அவங்க நுண்ணிய நிலைக்கு போறதுனால, மனம் இயக்கமற்ற நிலைக்கு போறதுனால பல கிலோமீட்டர் வரைக்கும் அவரோட ஆற்றல் வந்து காந்தம் வந்து விரிஞ்சிருக்குமா. அப்ப அந்த அமைதி தன்மைய அவரு மட்டும் அனுபவிக்கல, சுற்றி இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் அதை உணர முடிஞ்சுது. அது அந்த உணர்வு தான் இன்ன வரைக்கும் நம்ம அந்த அவரோட சொன்ன தவத்தை நம்ம ஃபாலோ பண்றப்ப நம்மளும் அதை உணர முடியுது. இப்ப மனம் விரிந்த தன்மை எப்படி வருது அப்படின்னு, இந்த விரிந்த தன்மையாலதான் காந்தி வந்து மௌனம் இருப்பாங்க. அந்த மௌனத்துல மனம் அமைதி பெற்று ஆற்றலா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அவரோட அந்த தன்மையில அப்படியே தந்தையா நம்ம ஏத்துக்கிறோம். அப்படியே நம்மளை வந்து அப்படியே தூக்கி உயர்த்தி அவங்க நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிற அந்த தன்மையை உணர்ந்து நம்ம அவரோட தந்தையா, தேச தந்தையா ஏத்துக்கிட்டோம். அடுத்தது மகரிஷியும் இதே தான் கொடுக்குறாங்க. நீங்க அமைதியா இருங்க, மகிழ்ச்சி, நீங்க அமைதியா இருக்கிறப்ப தானாவே உங்களுக்கு மகிழ்ச்சி, அன்பு கருணை உங்களுக்கு ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தவம் பத்தி தெரிஞ்சாச்சு. தவம் பண்றதுனால என்ன தன்மை, நமக்கு மன விரிவு தன்மை கிடைக்குங்கிறத தெரிஞ்சாச்சு. இப்போ இது தெரிஞ்சதையும் இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போவோமா? போக மாட்டோம்ல. ஏன்னா நமக்கு தான் மனம் விரிகிறக்கூடிய ஆற்றல் பத்தி தெரியுது. அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா நம்ம ஆற்றல் குறையும். ஆற்றல் குறைஞ்சா என்ன ஆகும்? நம்ம ஒரு ஒன் டே வெளில போயிட்டு வரோம், நல்லா காலையில ஜாலியா ஃபுல்லா எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வரோம், ரொம்ப டயர்டாகிறோம். உள்ள வந்ததையும் நமக்கு ஒரு 2 வேலை இதெல்லாம் செய்யும் நம்ம கொடுத்தா என்ன சொல்லுவோம்? நானே இப்பெல்லாம் ஆற்றல் குறைவா, என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேகமான உணர்ச்சி மேல, என்னால முடியாது போங்க, நாளைக்குதான் செய்வேன் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி மிகுதியோட வரும். ஏன்னா ஆற்றல் குறைந்தா இந்த தன்மைதான் வரும். அப்ப ஆற்றல் பெருகிறதுக்கு, மனம் காந்தம் விரியறதுக்கு என்ன பண்ணணும்னா தவம் பண்ணணும். தவத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா,
ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுட்டா அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விடமாட்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்கூல் டேஸ்ல மேக்ஸ் போடுறோம், மேக்ஸ் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கேரிங் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேரிங் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு 50-40 எடுத்தா கூட நல்ல கேர் எடுத்து நம்ம அதை ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்மளால உயர்த்திக்க முடியும். ஒரு சப்ஜெக்டை படிச்சு ஒரு உயர்த்திக்க முடியும்னா நம்ம மனதை நம்மளே நம்மளுக்குள்ள இருக்க மனதை படிச்சு நம்ம உயர்த்திக்க முடியுமான்னா முடியுங்கிறதுனாலதான் இதுக்கு இவ்வளோ விளக்கம், இவ்வளோ சித்தர்கள் வந்து இதை வந்து அவ்வளோ ஒரு உயர்வா சொல்லியிருக்காங்க. இப்போ மகரிஷியும் இதை நம்ம மனதை உயர்த்திக்கிறதுக்கு எவ்வளவு விதமான தவங்கள்ல தற்சோதனைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்க வந்து அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கலாம். இப்போ மன ஆல்பா பீட்டா இது ரெண்டுமே இங்க போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் தவத்தோட நிலை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, மகரிஷி ஃபர்ஸ்ட் என்ன தவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த புருவ மத்தியில வைக்கிற ஒரு தீட்சை ஆகினே ஆல்பா நிலை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகினே தீட்சை. ஏன் ஃபர்ஸ்ட் ஆகினே தவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம மூலாதாரம், நம்மளோட கருமையம், சென்டர் ஆஃப் த பாடியோட சென்டர் அதுதான், கருமையம் அதுதான் சொல்லுவோம், ஜெனிட்டிவ் பாயிண்ட் அதுதான் சொல்லுவோம். அதுல ஒரு குண்டலினி சக்திங்கிற உயிர் சக்தி நமக்கு தான் அந்த சக்தி தான் சுத்திட்டு இருக்கிறது தெரியும். இந்த சக்தியை கொண்டு வந்து ஆகினையில வச்சு நமக்கு தீட்சை கொடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் தவம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் இதை ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க தவம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஆகினையில நம்ம மனம் செலுத்தி தவம் இருக்கிறப்ப தினம் நம்ம வந்து காது வழியாவும் கண் வழியாவும் நம்ம ஆற்றலை செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது. மனம் அமைதியாகி உள்ள இருக்க அந்த இங்க இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி அமைதி தன்மைக்கு நம்மளை அப்படியே கொண்டு போகும். புறப்பொருள்லயே தினம் அந்த 5 புலன்கள் மேலேயே புறப்பொருள் மேலேயே மனம் வந்து காலையில எழுந்திரிச்சா சமைக்கணும், அதுக்கப்புறம் குளிக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம துவைச்சு காய போடணும், இப்படின்னு வரிசையா ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் இருந்து அதை வந்து உள்நோக்கி வெளியில இருந்து எல்லாம் செயல்ல இருக்கும், பொருள்ல இருக்கும், இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தது. அப்படியே ஒரு உள்ள போறப்ப என்ன ஆகும்னா, 5 பொருள் மேல பொருள் வழி 5 புலன்கள் வழியா ஆற்றல் வெளியிலே போகாம உள்ள போறப்ப ஆற்றல் சேவ் ஆகுது. இந்த 5 புலனும் சேர்ந்து அதை உள்ள கவனிக்க ஆரம்பிச்சது. அது அந்த ஆற்றல் அந்த வெளியில போற தன்மை இல்லாதனால அதுவும் சேர்ந்து அமைதி தன்மையில உள்ள கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். திடீர்னு நம்ம போறோம், ஒரு கடைக்கு போறப்ப தன்னை மறந்து இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையே இல்லை, அவங்க சொன்னதை வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன், வீட்டுல வந்து இந்த பொருளை வந்து ஏண்டா நம்ம வாங்கினோன்னு வேஸ்ட், நம்மகிட்ட பேசி நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் மனம் வந்து கொண்டு போகாது. ஏன்னா மனதான் அமைதி கொண்டு போயிட்டோம், அதுக்கு விழிப்பு நிலையை கொடுத்துட்டோம். அமைதியில தான் அது விழிப்பு நிலை, இந்த ஆல்பா ஸ்டேஜ்ல தான் அது விழிப்பு நிலையில இருந்து தன்னோட செயலை நிறைவா செய்யும் அப்படிங்கிறதையும் அதுக்கு கொடுத்துட்டோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த மனம் எப்போதும் அமைதியா இருக்கும். எப்போதுமே கூழ் தோணி மாதிரி நம்ம மனமும் எப்போதும் கூழா இருக்கும், செயல்களும் நல்ல விதத்துல இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆற்றலும் சேவ் ஆகும். இதனாலதான் வந்து தவத்துல மனம் வந்து ஆற்றல் சேவ் ஆகும், மனம் விரிவு தன்மை கிடைக்கும். ஏன்னா காந்தம் சேவா கண்ணாகும், நம்மளை சுத்தி ஆறா அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். பெருக புத்தர் சொல்றாங்க பாரு, அந்த அளவுக்கு நம்மளால ஆறா கொண்டு போக முடியலனாலும் இல்ல வாழ்க்கையில மகரிஷி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இப்போ குடும்பத்துல ஒருத்தர் தவம் செய்யறீங்க அப்படின்னு வச்சுப்போம், குடும்பத்துல முதல் அமைதியை நீங்க பாப்பீங்க. ஏன்னா நீங்க தான் உங்க வீட்டுக்குள்ளர தவத்தை பண்ணி அங்க இருக்கிற ஆற்றலை வந்து அமைதி ஆற்றலாவே பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப உங்களோட தவ ஆற்றல் வந்து அவங்களுக்கு போகும். அவங்க வந்து தவமே செய்யலைனாலும் அந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து அவங்கள உணர வைக்கும், அமைதி தன்மைக்கு கொண்டு போகும். குடும்பத்துல இப்ப வந்து நான் மனவளக்கலையில ஒருத்தர் தான் இருக்கீங்க, அவங்க வந்து
தவம் இருக்கிறீங்கன்னா இந்த அமைதித்தன்மை கிடைச்சிரும். நீங்க தவம் சரியா செய்யலைன்னா தான் உங்க உங்க இல்லத்துல அமைதித்தன்மை இழப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூடுதலா ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப உங்க உங்க இல்லத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க சரியா தவம் செய்யலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றப்ப உடனே நமக்கு தோணும், அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சூழ்நிலை சரியா இல்லையே, காலையில எழுந்திரிச்சு தவம் செஞ்சோமே, மன அழுத்தத்தை குறைச்சோமா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு காலையில பார்த்தா சரியான தவம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இல்லைன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஏதாவது இருந்திருப்போம். இங்க என்ன பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் வேணும்னா வேற எந்த புறப்பொருள் எதுவுமே தேவையில்லை. வெளியில போய் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு இங்கதான் போய் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் போயிட்டு அங்க போய் புக் பண்ணி ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இந்த ஹில்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. நம்ம வீட்ல நம்ம மன அலைச்சலை ஒருத்தர் தவம் இருந்து குறைச்சாலே அந்த அமைதித்தன்மை அடுத்தடுத்த உறவுகளுக்கு பரவி மத்த உறவுகளும் அமைதித்தன்மைக்கு நோக்கி பயணிக்கும். இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, நமக்குள்ள இருக்க காந்த ஆற்றல் ஜீவகாந்தம். மத்த இடத்துல சுத்தி இருக்கிற ஆற்றல்லாம் வான்காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தத்து வழியாதான் நம்ம அந்த ரிமோட் இயக்குறது. இங்க இருந்து நம்ம டிவியை நம்ம இது பண்ணா இந்த வேவ்ஸ் வழியாதான் போகுது. சேட்டலைட் அங்க இருந்து நம்ம இங்க இருந்து அனுப்பிச்சது திருப்பி நம்மளே ரிசீவ் பண்ணி ஒரு பிக்சர் பாக்குறோம்னா இதுவும் அந்த காந்தம் தான். அப்ப காந்தம் உள்ள பரவி இருக்கு, நம்ம வீட்லயும் பரவி இருக்கு. நம்ம அமைதி காந்தத்தை அனுப்புறப்ப, அமைதி ஆற்றல் அனுப்புறப்ப அவங்களுக்கும் அந்த அமைதி ரீச் ஆகும் அப்படிங்கிறதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றேன். இப்போ தவம் தவம் தெரிஞ்சாச்சு. தவம் எந்த மன அலைச்சூழல்ல என்ன நிகழுதுங்கிறது தெரிஞ்சாச்சு. ஆல்பா பீட்டா ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சாச்சு. இந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சி ஏன் இவ்வளவு விரிவுத்தன்மை கொடுக்குது அப்படிங்கறதும் தெரிஞ்சாச்சு. அப்ப இனிமே நம்ம தவம் செய்ய ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துல இததான் அவங்க சொன்னாங்க. இத நானும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். இதுல சரி இப்ப ஓரளவுக்கு தவமும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்னென்ன தன்மை கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல ஏத்துக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை. எது நடந்தாலும் சரி, இது அந்த செயலுக்கு அந்த நபருக்கு அவங்களோட இறை நிகழ்வு, அவங்களோட இயற்கை செயல் அப்படிங்கறது அது ஏத்துக்கிறது தன்மை இருக்கும். அப்புறம் பெருந்தன்மை, பரவாயில்லன்னு விட்டு கொடுக்குற தன்மை. ஏன்னா நம்ம தான் ஆற்றலா இருக்கோம். இன்னைக்கு இது போயிடுச்சுன்னா அடுத்ததுல நம்ம அதை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் நமக்கு இந்த பெருந்தன்மை இருக்கும். விட்டு கொடுக்கறது, அந்த மன்னிப்புங்கிறது, மன்னிச்சிருவோம். அவங்க பரவாயில்ல, அவங்க செஞ்சுட்டாங்க, இந்த சூழ்நிலை நடந்துருச்சு அப்படிங்கிறது. இந்த அப்புறம் ஒரு ஒரு விஷயத்த நுணுக்கி ஆராய முடியும். இந்த படைப்பாற்றலும் அதேதான். ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த அமைதி தன்மையில போய் தான். எடிசன் தான் ஒரு இதுல சொல்லுவோம், அவங்களோட வாழ்க்கையில அனுபவத்துல பகிர்ந்திருப்பாங்க. என்னன்னா அவரு ரொம்ப ஒரு அமைதியா இருக்க சூழ்நிலையில ஒரு விஷயத்த சொல்யூஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அமைதித்தன்மையில அது கிடைக்குது. இதுல ஒரு குரங்கு ஒரு குரங்கு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. 2 தீவுகள் அது. 2 தீவுகள்ல ஒரு குரங்கு அவங்க ஏற்கனவே அதை ஆராய்ச்சிக்கும் வச்சிருந்தாங்க. அந்த நிகழ்வு இன்னும் டீப்பா ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சது. இந்த நிகழ்வு ஒரு குரங்கு அங்க விளையிற கிழங்குகள்லாம் கிழங்கு சாப்பிட்டுட்டு பறிச்சு சாப்பிடுற பழக்கம் உண்டு. அது ஒரு தடவை அங்க பக்கத்துல அந்த தீவுல அங்க தண்ணியில விழுந்துருச்சு. அந்த கிழங்க பிடுங்கி சாப்பிட்றப்ப அந்த தண்ணியில விழுந்துருச்சு. அந்த தண்ணியில விழுந்ததை எடுத்து சாப்பிட்றப்ப அந்த மண்ணு போய் அது எளிதா சாப்பிட்றதுக்கு, அந்த மண்ணெல்லாம் இது இல்லாம எளிதா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அது என்ன ஆச்சுன்னா உடனே ஒவ்வொரு தடவையும் அந்த கிழங்கு பிடுங்கிட்டு தண்ணியில அலசி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இத ஒரு தடவை இந்த ஒரு குரங்கு செஞ்சதை பார்த்து சுத்தி இருக்கிற குரங்குகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. இது
எந்த ஒரு தொடர்பும் இல்லாத அடுத்த தீவுல இது எல்லா குரங்கும் செய்யறப்ப அடுத்த தீவுல இருந்த குரங்குகளும் இதை செய்ய ஆரம்பிச்சுது. அதுங்களுக்கு எப்படி அந்த ரிசீவ் ஆச்சு? இங்க இருக்கிற கண்ணுல பார்க்காத ஒரு செயல் அதுங்களுக்கு எப்படின்னா காந்த களம் மூலமா நம்ம சுத்தி இருக்கிறது தானே காந்தம் இருக்குன்னு சொல்றோம். அந்த காந்தம் மூலம் இவங்களோட செயல் வந்து அங்க ரீச் ஆகி அவங்க அந்த கிழங்கு எடுத்து கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குரங்குகள் எல்லாம். இதுதான் நான் குடும்பத்திலயும் சொல்ல வந்தது. நம்ம அமைதி நிலை போக போக நீங்க தவம் செய்யறவங்களோட நீங்க கேட்டு பாருங்க. அத வந்து நிறைய விதத்துல பகிர்வாங்க. நான் தவம் செஞ்சப்போ அதுக்கு முன்னாடி என்னோட குடும்ப சூழ்நிலை இப்படி இருந்தது, இது இப்படி சரியாயிடுச்சு. பொருளாதாரத்துல வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. இத வந்து நாங்க தவத்துல ஆற்றல் தவத்துல என்னன்னா ஆற்றல் கிடைக்கும். ஆற்றல்னால நல்ல செயல்கள் செய்ய முடியும். நம்ம அந்த பொருளாதாரம் சீராகும் அப்படிங்கிறதுதான். இன்னமும் என்ன சொல்றேன்னா, உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை விடுத்தல் அப்படிங்கிறதும் இந்த தவத்துல கிடைக்கும். உள்ளதை உணர்தல்னா இயற்கை தன்மை என்னவோ இறைத்தன்மை என்னவோ அது அப்படியே உள்ள நேச்சுரலா ஏத்துக்க முடியறது. நல்லது ஆற்றல் நம்ம தான் நல்ல ஆற்றலா இருப்போம். நம்ம கிட்ட கொடுக்குற அளவுக்கு நிறைய இருக்கிறப்ப யாருக்கிட்டையும் வாங்கி யாரையும் துன்பப்படுத்தி நம்ம எதுவும் வாங்க போறது இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் கொடுக்குற தன்மை நமக்கு கிடைச்சிரும். அல்லதை விடுத்தல்னா ஆற்றல் அதிகமா இருக்கிறப்ப நம்ம அல்லது செய்யவே மாட்டோம். அதுக்காக தான் தவமும் தற்சோதனை பண்ணி ஆற்றலை பெருக்கிக்கும். அல்லது செய்யாதப்ப நமக்கு துன்பமும் வராது அப்படிங்கிறது. இந்த இதுல இந்த மனதோட தூய்மைக்கும் தவத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான் இதை சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த நிலையில தான் ஆல்பா ஆகினே துரியத்துல என்னென்ன நான் தவத்தோட பலன்கள் மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு மனவளக்கலை மன்றத்துல போய் அது தவம் இருந்து கத்துக்கணும்னு நான் உணர்ந்து பெற்றுக்கொள்ளணுங்கிறது என்னோட விருப்பமாவும் குருவோட விண்ணப்பமா. குரு அததான் சொல்லுவாங்க, ஒரு குருவுக்கு கீழே இருந்து தவத்தை நீங்க தீட்சையா பெற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் அந்த ஆற்றலை உணர முடியும்னு. அந்த ஆற்றல் உணர்வுக்காக நீங்க கட்டாயம் மன்றம் போய் தீட்சை பெற்று இந்த தவத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிறைவு கருத்தா ஒண்ணு குரு சிந்தனையோட நிறைவு செய்யறான். குரு அப்பா அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன ஊரா ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் சிந்தனை உரை கொடுத்து தீட்சை கொடுக்கிற பழக்கம் உண்டு. கேஜி சாமி ஐயாவும் அவரோட ரொம்ப கூடையா அவங்க கூடயே இருந்து வாழ்நாள்ல அவங்க கூடயே தொண்டு செஞ்சவங்க. அவங்க இருவரும் வந்து ஒரு பள்ளிதான் நினைக்கிறேன் அது. அவங்க வந்து நிகழ்வு எல்லாம் முடிச்சுட்டு இரவு தங்கிட்டு மறுநாள் போறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து முதல் தளத்துல இருந்தது, கீழ்த்தளத்துல இருந்து மேல் தளத்துல இருந்தது. அப்பெல்லாம் வந்து அது என்ன பெஞ்ச் மாதிரிதான் இருக்கும். மகரிஷி வந்து அந்த பெஞ்சில படுத்திருந்தாங்களாம் ஒரு துண்டு விரிச்சு. கேஜிசி அம்மையா கீழே ஒரு துண்டு விரிச்சு படுத்திருந்தாங்களாம். உள்ள வந்து வேற எந்த பொருளும் இல்லை. இரவு நேரம் ஆயிடுச்சு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சிறிய சத்தம் கேட்டிருக்கு. கீழே இருந்து ஒரு பைப்பு வழியா திருடன் வந்து அது மேலே ஏறி அழுங்காம கதவை திறந்து அங்க தேடி பார்த்திருக்காங்க, எதுவுமே இல்லை. எளிமை மனிதர், ரொம்ப எதுவுமே கையில வச்சுக்காத மனிதர்கள் தான் இருவருமே. எதுவும் இல்லை. பார்த்தா அங்க வால் கிளாக் மட்டும் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த வால் கிளாக்கை கலட்டி எடுத்துட்டாங்க. இருவருமே எழுந்துட்டாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, சத்தம் போடாத, அவங்க போகட்டும்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து கேஜி சாமையாவும் சத்தம் போடல. அந்த திருடன் வந்து அவங்க வால் கிளாக் எடுத்துட்டு வந்த வழியிலேயே பைப் வழியா இறங்கி போயிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில கூட எப்படி அவ்வளோ ஒரு தன்மை வந்தது அப்படின்னா அது இந்த தவம் அப்படின்னு தான் சொல்லணும். உணர்ச்சி டக்குன்னு இல்லாம அந்த திருடன் நம்ம எப்படி சொல்லியிருக்காங்க, திருடன் சத்தம் போட்டா அவசரத்துல கீழே வேகமா இறங்கி கீழே விழுந்து அடிபட்டுற போது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தன்மையில கூட எப்படி இவ்வளோ அமைதியா அதை உணர முடியுது, அவங்க பிறரோட
துன்பத்தை உணர முடியும், துன்பப்படுவாங்கங்கிற உணர முடியும். அவர் சொன்னாங்கல்ல, பிறர் துன்பம் போக்க என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையிலயும் வாழ்ந்து காமிச்சாங்க. இந்த குரு சிந்தனையோட இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, குருவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. அன்பு சகோதரி அவர்கள் இன்று தம்முடைய தொடர் நிகழ்வை எண்ணற்ற சவால்களுக்கு இடையே நமக்கு ஒரு அன்பு பரிசாக வழங்கியுள்ளார். தமது வீட்டிலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணித்து அங்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அங்கிருந்து மருத்துவமனையிலிருந்து இன்று நமக்கு இந்த வகுப்பை வழங்கியுள்ளார் என்பது கூடுதல் தகவல். எந்த ஒரு சவாலான சூழலிலும் அதை ஒரு மனத்துணிவுடன் எதிர்கொண்டு அந்த இடத்திலிருந்தும் தன்னுடைய கடமையை மிகவும் சிறப்பாக இன்றைய நிகழ்வினை வெகு சிறப்பாக எடுத்து சென்ற அன்பு சகோதரி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னடத்தை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நாளை நமது தளத்தில் இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் தொழில்நுட்ப எழுத்தாளர் அருள்குமரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையில் நம்மோடு இணைந்து பயணிக்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் வரும் சனிக்கிழமை அன்று நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக நன்னடத்தை தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் எப்பொழுதும் நம்மை வாழ்த்துக்களாலும் ஆசிராலும் நிறைக்கக்கூடிய அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்கள் இந்த வாரம் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்த செழுமைப்படுத்த அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மாவிற்கு நன்றி. பல சவாலான சூழ்நிலைக்கு இடையிலும் நம்ம தொடர்ந்து அந்த நிகழ்வை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கும் நீங்க அந்த நிகழ்வை சிறப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக தெளிவா கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. முதல்ல அன்னை லோகாம்பாள் அவர்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்பவுமே இந்த வேதாத்ரி இந்த இதை தொடங்கினது வேதாத்ரி மகரிஷியாக இருந்தாலும் எப்பவுமே இந்த நிறுவனத்துல நான் ஒரு தொண்டன் அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அதே எளிமையோட அன்னையும் இருந்திருக்காங்க. அவங்க மறைவுக்கு பின்னாடி பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்தது 3 சேலைகள் தான் இருந்திருக்கு. அவ்வளவுதான் அவங்களுடைய உடைகள் அப்படிங்கிறது எவ்வளவு எளிமையாக அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் மன எண்ணங்கள் பத்தி சொன்னாங்க. மனம் அப்படிங்கிறது விரிந்து எவ்வளவு வேணாலும் விரிய முடியும், எவ்வளவு வேணாலும் அதால குறுகி இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி திருமூலர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. மனம் எப்படி விரிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு விரியும் அப்படிங்கிறத நம்மளால மெஷர் பண்ணி பார்க்க முடியாது. அதை கணக்கிட்டு பார்க்கக்கூடிய இது சீக்கிரத்துல வருங்காலத்தில் வரும். அதை மெஷர் பண்ணி பார்க்கக்கூடியதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வேதாத்ரி அவர்கள் சொல்லியிருக்காரு. மனம் விரிந்திருக்கும் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புத்தரை சொல்லலாம், அவரு மகாத்மா காந்தி சொல்லலாம், தோனி அவங்கள சொல்லலாம். மனம் விரிவடைந்திருக்கும் போதுதான் பல விஷயங்கள் நம்ம சிறப்பா செய்ய முடியும். தோனி கூட சொல்றாரு, நான் ஒரு
ரொம்ப ஒரு அழுத்தமான சூழ்நிலையில இருக்கும்போது, நான் எதிர எனக்கு பந்து வீசுபவர் எவ்வளவு அழுத்தமான சூழ்நிலையில இருக்காருன்னு நெனச்சு நான் சிரிச்சுக்குவேன் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம மனம் எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல தான் ஆல்ஃபா அ நிலை நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அதிகமாக பீட்டா நிலை பத்தி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம அலைச்சூழல் அதிகமாக இருக்கும். நம்ம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அப்ப அததான் நம்ம பீட்டா எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தொடர்ந்து நம்ம ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்பொழுது, தொடர்ந்து பல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுல நம்மளால அத தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எண்ணங்கள் காந்த அலையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ரொம்ப விரிவா அத பத்தியெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களை கவனிச்சுட்டு இருக்கும்போது, அந்த எண்ண அலைகள் குறையும் அப்படிங்கிறதும், தவத்தின் முக்கியத்துவம் பத்தியெல்லாம் ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்ட சசிகலா அம்மாவிற்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய ரேட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெயில வந்திருக்கும் சசிகலா பாரி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்துக்குவோம், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் பேராசி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமைவாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கப்பலமாகவும் வழி நடத்துவார். நன்றி அம்மா. சசிகலா அம்மா உங்களுக்கு பல கோடி நன்றி அம்மா. நீங்க நிறைய மகிழ்ச்சி கருத்துக்களை எடுத்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அது நாங்கள் பின்பற்றுவோம். எண்ணங்களை பற்றி சொன்னீங்க. காந்த ஆற்றல எப்படி எண்ணம் வேலை செய்யுது, மனம் எப்படி விரியுது, எப்படி உணர்ச்சி நிலை எப்படி வருது, தவ நிலை, அந்த உணர்ச்சி நிலையில் இருக்கும்பொழுது தவம் பண்ணி எப்படி அந்த குறைக்கிறதுன்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கம்மா. நமக்கு கோபம் எப்படி வருது, கோபம் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும், கோபம் மனசு கொஞ்சம் கஷ்ட நிலையிலையோ ஏதோ ஒரு வேண்டாத ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாரையும் வாழ்த்தக்கூடாது. அது முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். மனம் விரிந்து நல்ல சந்தோஷமா அம்மா சொன்ன மாதிரி அந்த தவம் பண்ணும்பொழுது மனம் நல்ல விரிந்து நிற்கும்.
அது தவம் பண்றவங்களுக்கு நல்லா புலப்படும். அந்த நேரத்துல அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது அது அப்படியே வான்காந்தத்துல பதிஞ்சு நேரடியா அவங்களுக்குள்ள இறங்கும். நல்லா உணரலாம். அத பண்ணி பார்க்கும் பொழுது, உணர்ந்து பார்க்கும் பொழுது அது நமக்குள்ள வர்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுதான் அம்மா வந்து இன்னைக்கு தவம் எப்படி செய்யணும், நம்ம எந்த நிலையில என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. இப்ப ஒரு வீட்ல ஒருத்தவங்க மன்றத்துக்கு போய் கத்துட்டு வந்து தவம் பண்ணாலும் அந்த வீடே அந்த அலைச்சூழல் நல்ல மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைமா. நான் வந்து மன்றத்துக்கு போயிட்டு இது நம்ம வீட்டில் தினந்தோறும் அது நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டுங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்தால் எனக்கு என்ன ஒரு மனசு கஷ்டத்தோடு வந்தால் கூட இங்கே வந்து போனால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கோவிலுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஐயா பாஸ்கர் கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டாம்மா நல்ல அலைச்சல் இருக்குமா, நல்லா உணர்ற அப்படின்னாங்க. அந்த மாதிரி உண்மை இது. இது ஏன் அவங்களாம் சொல்றேன்னா, இந்த அம்மா சொன்னது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தவம் பண்ணாலே அது எல்லாருக்கும் போய் சேரும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விதத்துல தான் மகர்ஷி அவங்க நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த தவம் வந்து எது முதல் தவம் அப்படின்னா ஆகினை தான். அந்த ஆகினையை வந்து எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா மூலாதாரத்திலேருந்து எடுத்து தான் ஆகினியில உணர்த்தி தவம் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம உயிர் வந்து மூலாதாரத்துல தான் இயக்கம் பெறுது. அப்ப அந்த உயிரை தான் எடுத்துட்டு வந்து நம்ம ஆகினியில கொடுக்குறாங்க. அதுதான் தவம். அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன மாதிரி நீங்கெல்லாம் இதை வந்து உணர முடியாது. மன்றத்துல போயிட்டு ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்க தான் உணர்த்தி கொடுப்பாங்க. அவங்க அது உணர்த்துறதுக்கு சும்மா வந்து செய்ய மாட்டாங்க. காலையில எழுந்து கண்ணாடி பயிற்சியோ இல்லை தீப பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிட்டு அந்த பயிற்சியில இருக்கிற அலைச்சூழல அப்படியே மூலாதாரத்துல சேமிச்சு வச்சு அதை எடுத்துட்டு போய் மன்றத்துல எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது நம்ம கை இந்த தொடு விரல் மூலியமா அவங்களுக்கு போய் சட்டுன்னு அப்படியே கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அந்த இடத்துல ஒரு ஒளி தெரியும், இல்லை ஒரு வயலட் கலர் தெரியும், அப்படியே சுத்துற மாதிரி தெரியும். இதுதான் தவம். அம்மா அதை ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. மகிழ்ச்சி கருத்தும் கூட என்னன்னா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் அம்மா ஐயா அவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உணர்வு நமக்கு வரும். நம்மளை அறியாமலே ஒரு ஏதோ ஒண்ணு கஷ்டமோ ஏதோ பார்க்கும் பொழுது அந்த உணர்வு வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு உணர்த்தும். அதை நம்ம செய்யலாம்னு கேட்டுக்கிறேன். சசிகலா அம்மா அப்படிங்க வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம தவ அலைச்சூழல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, படிப்படியா நீங்க எடுத்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேம்மா. நன்றி. நல்ல உடல்நலம், நீலாயும், நிறைய செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இன்றைய நிகழ்வு ஐயா ஆரோக்கியப்பட்ட ஐயா சொன்னார்கள். அதாவது எடுத்த பணியை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அருமையாக மருத்துவமனையில் இருந்த போதிலும் தனக்கென்று நியமிக்கப்பட்ட நிகழ்வை நல்ல முறையில் நடத்தி கருத்துக்களை எல்லாம் நன்றாக பகிர்ந்து நமக்கு தந்திருக்கின்ற அருமை அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவர்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் ஏற்புடையதாகவும்
கேட்பதற்கு மனமகிழ்வை தரக்கூடியதாகவும் இருந்தது. என்று கூறினார்கள் அருமையாக எல்லா நிகழ்வுகளையும். காந்த போன்றது உடல். அந்த காந்தங்கள் எதனை கவர்ந்து கொள்ள வேண்டுமோ அதனை கவர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே எல்லோருக்கும். எண்ணத்தில் முதலில் நலம் பயக்க வேண்டும் என்றால் நாம் எண்ணுகின்ற செயல்கள் யாவும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, யோக நிலை இவற்றையெல்லாம் சொல்லி அருமையாக தோனி அவர்களையும் மகாத்மா காந்தி அவர்களையும் புத்தரையும் கொண்டு வந்து முன்னிட்டு காட்டி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களையும் நமக்கு சொல்லி நல்ல நிகழ்வை நேர்படுத்தி இருக்கிறார்கள். இதனை சொல்லுவோம், நிறைய கேளுங்கள் கொஞ்சம் பேசுங்கள் என்று. நாம் கேட்கின்ற போது அது அடிமனத்தின் ஆழத்திலே நன்றாக பதியும். எனவே நாம் எதை விமர்சிக்க வேண்டுமென்றாலும் அதை நன்றாக உற்று உணர்ந்து கேட்க வேண்டும். அதை தான் வள்ளுவர் கூட அழகாக வெகுழாமை என்ற ஒரு அதிகாரத்திலே அழகாக சொல்லியிருப்பார். நாம் கோபம் கொள்வதற்கு முன்னர் அதை பார்த்து அதை அழகாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்க நிறைவு பண்ணிட்டீங்களா? மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இளையபரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நன்றி. அன்பும் நல்ல நான் கொஞ்சம் காலதாமதமாக வந்து இருந்தாலும் ரொம்ப நிறைவாக இருந்தது. அது புதுமையாகவும் இருந்தது. தியானத்தில் மனவளக்கலை ஒப்பிட்டு சொன்னாங்க, புத்தரையும் காந்தியும். ஸோ நம்மளுக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றது கருத்து கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் நிறைய பயிற்சி பண்ணணும்னு எனக்கு தோணி இருக்கு. ரொம்ப நன்றி அம்மா. சசிகலா அம்மா ரொம்ப அழகா ஒவ்வொரு படிநிலையும் ரொம்ப எளிமையா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நல்லபடியா உள்வாங்கி இருக்கிறேன். இன்னும் அதை பயிற்சி பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்களும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு சசிகலா பாரி மேடம் அவர்கள் உடலும் உள்ளமும் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நான் 5th ஃப்ளோர்ல இருந்து பேசுறேன். கீழே கோயில் இருக்கு, அந்த அம்மன் சாங் கோயில் ஓடிட்டு இருக்கு. ஸோ சார் ஏதோ ஸோ கொஞ்சம் பொறுத்தாள் இருக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்தா. ஸோ பல அருமையான கருத்துக்களையும் நிறைய விஷயங்களையும் சொன்னாங்க. அந்த புத்தர், காந்தி, அந்த கீழ் தோனியை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையான கருத்துக்களையும், அந்த மகரிஷி பற்றி அதனுடைய கருத்துக்களையும் அருமையாக சொன்னாங்க. ஸோ மனம் வந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்டது, இறுக்கியும் பிடிச்சிக்கும், அப்புறம் விலக்கியும் வைக்கும் ஆற்றல் தன்மை கொண்டவை. ஸோ அந்த காந்த சக்தியை வந்து நம்ம எப்படி விரிச்சு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப்ல பல வேலைகளை செஞ்சு பயனடையலான்ற மாதிரி சொன்னாங்க. உணர்ச்சி நிலைக்கு போகக்கூடாது. கோவம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக கோவத்தை பற்றி எடுத்து, ஸோ கோவம் வந்து எந்த அளவுக்கு விரிவடையும், அது விரிவடையாமல் பார்த்துட்டு மனதை அமைதியாக வச்சுட்டு நம்ம அந்த கணவன் மனைவி வந்து சார் இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் மனைவி என்ன மாதிரி மனநிலை சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றா தொகுத்து நம்ம அப்படியே ரீகால் ஆகும். ஸோ அந்த மாதிரி மனநிலையெல்லாம் இருக்கக்கூடாது. சரி வந்து டேக் இட் ஈஸியாக அந்த கூல் தோனி மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஓவரில் 15 ரன் அடித்தா என்ன மனநிலை இருக்கும், பவுலருக்கு இது எப்படி பந்து வீசணும், அவருக்கு தான் இது. நான் சிரிச்சிப்பன் மாதிரி சொல்லியிருந்தார் தோனின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நம்ம எனக்கு டென்ஷன் வந்து குறைஞ்சி நான் வந்து நம்ம நல்லா செயல்பட முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மனதின் மனநிலைகள் 4 மனநிலைகள், பீட்டா, ஆல்ஃபா, டீட்டா அண்ட் டெல்டா.
ஸோ இந்த மாதிரி வந்து அரிய கருத்துக்களையும் அந்த ஆல்ஃபா நிலை தான் வந்து நமக்கு வந்து பல கோல் செட்டிங், பல சாதனைகளை புரியறதுக்கு ஆள் மனசில் பதிய வச்சிட்டோம்னா அதையே செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்போ இருக்குன்னா, அந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் விழிச்சும் விழிக்காமல் இருக்கிற அந்த நிலையில தான் வந்து நம்ம அந்த ஆல்ஃபா நிலை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி 13லேருந்து 8 ஃப்ரீக்குவன்சி இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஆல்ஃபா தான் அது மாதிரி தான் நிறைய அது மாதிரி நிறைய இந்த ப்ரைவேட்ல எல்லாம் கூட நிறைய அந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் அந்த மாதிரிலாம் கூட நிறைய ஆர்கனைசேஷன்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆல்ஃபா நிலை தான் வந்து மனுஷனுக்கு போனோம்னா நம்ம நிறைய சாதிக்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஆல்ஃபா மன நிலைக்கு எப்பவுமே கொண்டு வரணும். மன எழுச்சியுடன் அமைதியுடனும் இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சொல்லி நம்ம விழிப்பு நிலையிலிருந்து பல இது பண்ணணும். மனதை வந்து அமைதியாக வச்சுக்கணும். ஸோ புத்தர்னுடைய அந்த அமைதி நிலை வந்து சுற்றி உள்ள பல கிலோமீட்டருக்கு அந்த ஆறா அந்த அதனுடைய அலைநீளம் வந்து இருக்கும். ஸோ மற்ற குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த சுற்றி உள்ள அத்தனை பேருக்கும் சென்றடையும்ன்ற மாதிரி சொல்லி தன்னுடைய உரையை நிகழ்த்தினார்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே நன்னடத்தை உள்ளமும் உடலும் தலைப்பில் உரையாற்றிய அன்பு சகோதரி சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் சகோதரி பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நம்மிடையே அவருடைய அந்த ஒரு அருமையான குரல் வளத்தின் மூலம் நம்மை யோக நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான குரல், அதன் மூலமாக நமக்கு தியானத்தின் நற்பயன்களை பற்றி மிகவும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் இந்த நமக்கும் இந்த சமூகத்திற்குமான பல மாற்றங்களை நம்மால் செயல்படுத்தி காட்ட முடியும் என்ற மிக அரிய கருத்துக்களை நம்மிடையே எடுத்துரைத்தார். இது போன்ற பல உலகத்தையே மாற்றி காட்டிய அற்புதமான செயல்களை நடைமுறைப்படுத்தி நம்மிடையே வாழ்ந்து சென்ற புத்தர், மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள் என்பதற்கு இந்த தவம்தான் முக்கிய காரணம் என்பதை நம்மிடையே எடுத்துரைத்து, அப்படிப்பட்ட தவநிலையினால் தனக்கு மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தையே கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது போன்ற ஒரு அற்புதமான அந்த நிலைகளை எல்லாம் அடைய முடியும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே நாம் இந்த தியான நிலை தொடர்பான நல்ல விஷயங்களை பயிற்சி வகுப்புகள் மூலமாக சேர்ந்து பலன் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை அற்புதமாக நடத்திய அன்பு சகோதரிக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சிறப்புரையாற்றிய சசிகலா பாரி அவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுக்கள். ஏன்னா அவங்க இந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து நமக்காக அவங்க குரல் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரிதான் ஒரு சாந்தமான குரல். அந்த குரலை கேட்டாலே நம்ம மனதே வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தியானம் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அவங்க பேசுற பேச்சோட குரல் வந்து அப்படித்தான் இருக்கும். நிறைய தகவல்கள், நிறைய அந்த கோபம் அப்படிங்கிறதான் நம்ம வாழ்க்கையில ஒரு அந்த கோபம் தான் ரொம்ப நம்மளை பாடாப்படுத்துற ஒரு இது. அந்த கோபத்துல அந்த ப்ரெஷர் மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அதை எப்படி எதிர்கொள்றது, அதற்கான சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த தோனி
அப்படின்னு சொன்னாங்க. புத்தரும் காந்தியும் பிறந்த நம்ம அந்த ஊர் உலக நாட்டுல நம்மளும் அவங்க என்ன பின்பற்றினாங்களோ அதையும் நம்ம பின்பற்றலாம். மனதை பக்குவப்படுத்தணும், மனசை லேசா வச்சுக்கணும், எப்போதும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒட்டுமொத்த கருத்தா நான் எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றிகள் சசிகலா பாரி சகோதரி. நன்றிகள், வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ரச்சனா டிசைன், அன்பு சார், அருள் சேவியர் சார் அனைவருக்குமே மிக்க நன்றி. சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. கருத்து தெரிவித்த விஜயம்மா அவர்களுக்கு, இசைக்கு ஐயா அவர்களுக்கு, இளையப்பாறை ஐயா அவர்களுக்கு, அன்பு அவர்களுக்கு, ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு, அருள் சகோதரர் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்ச அவர்களுக்கும் நன்றி. இளையப்பாறை ஐயா சொல்றப்ப இன்னமும் நான் தவம் இருந்தா இன்னமும் நான் தொண்டு அதிகம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப மனது மெய் சிலிர்க்க வைச்சது. ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் உங்க தூக்கத்தெல்லாம் அதுவும் தொண்டா உங்க தூக்க நேரத்தை கூட தொண்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. அதையும் மீறி நீங்க செய்யணும்னு சொல்றது எங்களுக்கு இன்னமும் நாங்க இன்னும் அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல, எங்களுக்கு இன்னும் அடுத்த நிலைக்கு போங்கன்னு எங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்தது. நன்றிங்கய்யா. உங்களோட இதையும் நான் நோட் பண்ணியிருந்தேன், இறுதியில சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க உரை நிகழ்த்தினப்ப உடனே நாங்க எங்களை மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு நாங்க போகணுங்கிற எண்ணம் வந்ததும் என்ன காரணம்னா அண்ணா, உங்க ஆற்றல், உங்களோட காந்த களம் தூய்மையான காந்தம் இருக்கிறதுனாலதான் உங்களால இந்த தன்மையில இறங்கி ஒரு உயிர் போற நிலையில நமக்கு தெரிஞ்சாலும் அவர்கள் மனம் வருந்த கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஆற்றுப்படுத்த முடியுதுன்னா அப்ப உங்க களம் எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறது நீங்க பேசுறப்ப உணர முடியுது. இதுவும் இந்த தவம் செஞ்சுதான் கிடைக்கணும்னு இல்லை, தவம் செய்யாமலும் முக்தி பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. அது எப்படின்னா அவங்களோட இயல்பிலேயே அந்த அன்பும் கருணை. நம்ம என்ன தம் இருந்து மன அலைச்சல் குறைந்து அன்பும் கருணை பெறமோ, நீங்க எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி நேரடியா பெற்றதுனாலதான் இந்த தன்மை உங்களுக்கு இருக்கு. அந்த தன்மையை நோக்கி நாங்களும் நகரணும். நன்றிங்கய்யா. இத உங்களை பார்த்து உடனே விஜயகுமாரி அம்மா சொன்னாங்க, நாங்க எங்களால முடிஞ்ச தொண்டு செய்யறோம் அப்படின்னா. ஏன்னா அவங்க உங்க காந்த களத்தோட இணைய முடியுது. ஏன்னா அதுவும் அவங்களோட களமும் பியூரா இருக்கு, தூய தன்மையா இருக்கிறதுனாலதான் அது இன்னும் உடனே அந்த அதே ஃப்ரீக்குவன்சில இருக்க ஒரு இடத்துக்கு உடனே எளிதா நகர முடியுது. இதெல்லாம் தவத்துல கிடைக்கிற பலன்தான். நீங்க தவம் செய்யாம இது கிடைச்சிச்சு அப்படிங்கிறத விட நீங்க எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அந்த ஞான நிலையை ஏற்கனவே பெற்றுட்டீங்கன்னு எனக்கு ஒரு தோணுச்சு நீங்க பேசுறப்ப. நன்றிங்க ஐயா. இன்றைய நிறைவு நிகழ்வுன்னு இறுதி கருத்து உங்களை வச்சு நான் சொல்ல முடிஞ்சது. அதுக்கு எனக்கு வாய்ப்பும் கிடைச்சது. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இவ்வளோ நேரம் என்னோட கருத்து கேட்டு அதுலயும் ஒரு புரிதலோட ஒவ்வொருத்தரும் சொன்ன பதிலுக்கும் இனி கேட்க போறவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. மிகவும் சிறப்பான ஒரு நிறைவு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்பும் கருணையும் இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய தவம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் ரொம்ப சிறப்பாக உங்கள் கருத்துக்களால் அதிகாலையை நிறைத்ததற்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்போம் நேசிப்போம்
தலைப்பில் அருள்குமரன் அவர்களின் சிறப்புரையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.